என்னுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஜெனரலா உள்ளதுதான், இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா உள்ளது. ஆர்என்டி ஆர்என்டி சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் மேனுஃபேக்சராக இருந்தாலும் இங்கே உள்ள லோக்கல் கம்ப்யூட்டராக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து ஆர்என்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர்லாம் சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு 100 பொருளை கண்டுபிடிக்கணும்னாக்க ஒரு 50 சிஸ்டத்தை போட்டு 50 ஸ்டாஃபுங்களை உட்கார வச்சு அனலைஸ் பண்ணி அந்த வேர்ல்டில் எந்த பொருள் எங்கே சீப்பாக கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாய்லாந்துனா ஒரு ரெட் புல் அப்படின்னு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உலகத்தில் எந்த பொருள் வேணாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதாவது அசோசியேட் பண்ணி அவங்க வந்து அதை ஈஸியாக இது பண்ணுறாங்க. நாம் இவ்வளோ ஸ்ட்ரகிளிங் பண்ணி எல்லாம் பண்ணும்போது, அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணுறத வந்து அவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்க மொத்த இதுக்குமே டீமுக்குமே அவங்க வந்து சப்ளை பண்ணுற மாதிரி அதுவே ஒரு சப்ளையராகவே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்என்டியோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுவே ஒரு இதை பிரேக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம. அதாவது அவங்கள வந்து நம்ம லோ வேல்யூவேஷன் பண்ணுறத விட அவங்கள எப்போதுமே ஒரு ஹை லெவலாகவே வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட ரொம்ப ஹை இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சிஸ்டத்தை போட்டு 40 சிஸ்டத்தை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆளை கொடுத்து ஒரு பெரிய ஹாலே ரெடி புக் பண்ணி அனலைஸ் பண்ணி உலகம் பூரா கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்என்டிலாம் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம். ரொம்ப ரேராக கிடைக்குது. எங்கேயோ இந்த ஒருத்தர் 2 பேராக இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆர்என்டியும் அவங்க ஆர்என்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன சொல்றது? நான் பச்சையா சொன்னா, உண்மையா சொன்னா, உடைச்சு சொன்னா நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். வேலை பார்க்கலயும் சோம்பேறியா இருக்கும், ரிசர்ச் பண்றதுல கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும், செலவு பண்றதுலயும் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும், டிராவல் பண்றதுல கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தினாலதான் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் அடிக்கடி நீங்க சொல்ற ரிசர்ச் நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் ரிசர்ச் நிறைய பண்ணிருக்கோம். அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் நிறைய பாத்துட்டேன் சார், இந்தியா ஃபுல்லா பாத்துட்டேன் சார். யாரும் பெருசா இல்ல சார் வாங்க. எத்தனை பேர் சார் பாத்தீங்க? 4 பேர் சார். ஓடி பாருங்க சார், விளக்கமா பிஞ்சிருங்க. ஓடி பாருங்க சார். 4 பேர் சந்தத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. 4 பேர் போய் சந்தத்துக்குள்ள போய் பாத்துட்டு வந்துட்டு இந்தியா ஃபுல்லா பாத்துட்டு என்ன பேச்சு இது? உங்க ஏரியா தாண்டிங்களா கேட்பேன், உங்க ஊரை தாண்டிங்களா கேட்பேன், உங்க சிட்டியை தாண்டிங்களா கேட்பேன். ஒண்ணு வேணாம் சார். என்னோட காம்படிட்டரே இருக்காரு, அவர் ஒரு மேனுஃபேக்சர் தான். அவரும் ஒரு ட்ரேடிங் ப்ராடக்ட்ல ஆசைப்படுறாரு. அவர் மேனுஃபேக்சர் ட்ரேடிங் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு வைங்களேன். அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு, அவங்க அப்பா தான் யூனிட்ட பாத்துக்கிறாரு. பையனை இப்பதான் எக்ஸ்போர்ட் நுழைக்கிறாரு. அப்ப என்னை இன்ட்ரோ பண்றாரு, தம்பி கொஞ்சம் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காருப்பா இருக்குன்னு, இவர்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா, தம்பி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பையனை வளர்த்து கொடுப்பா, என் காலத்துக்கு அப்புறம் பையன் தான் பார்க்க போறாப்புல என்ன சொல்றாப்புல. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என் ப்ராடக்ட பண்றதுக்கு பையன் கொஞ்சம் வெக்கப்படுறாப்புல, கூச்சப்படுறாப்புல, என்ன சின்ன பத்திரமா இருக்குன்னு, வேற ஏதாவது பாட்டு படிக்கணும் ஆசைப்படுறாப்புல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் அவருக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்றேன், எப்படி பார்க்கணும், இப்படி ப்ராடக்ட் கிளாஸ் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன் அவருக்கு. சொன்ன உடனே அவருக்கு நான் பண்ற ஒரு பார்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணலாமான்னு கேட்கிறார். பண்ணுங்க, ட்ரேடிங் தானே, யாராலும் பண்ணலாம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அங்க நல்ல சப்போர்ட், அவங்க அப்பா நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ப்ராடக்ட். நான் வளர்ந்ததுல ஒரு பாதி பங்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கு. ஸோ அப்பா ஒரு நன்றி கடனுக்காக பண்ணலாம், அது சூப்பரா பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டேன், நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அவர் நினைச்ச ஒரு நாளைக்கு கார் எடுத்துட்டு ஊரா சுத்தலாம். கம்ப்யூட்டர் தட்டினா என்ன கிடைக்கும், கம்ப்யூட்டர் தட்டினா யாரு வருவாங்க, கம்ப்யூட்டர் தட்டினா யார்கிட்ட பேசலாம், அதை மட்டும் நான் செய்வேன்னு உட்காந்துருக்காரு. அப்பா ஒரு மாசம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, என்ன ப்ராடக்ட் ரொம்ப ஒண்ணும் பெருசா அவ்வளவு தூரத்துக்கு இல்ல, பண்றவங்க ரொம்ப ஆள் இல்ல, கம்மியா இருக்காங்க. இல்ல பண்றதுக்கு ஆட்கள் ரொம்ப அதிகமா இல்ல, ஆட்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு ஆன்லைன்ல பாத்துட்டு. கேக்குதா கணேசன் சார்? கேக்குது சார். அவருதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை. அப்ப ஆன்லைன்ல உட்காந்து அவர் பாத்துக்கிட்டு அவர் ஆட்கள் இல்லைன்றாரு. எனக்கு அவர்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. ஃபீல்டு ஒர்க் பண்ணா நிறைய கிடப்பாங்க, கொஞ்சம் களத்துல இறங்கணும், சும்மா தளத்தையே தொட்டுட்டு இருக்க கூடாது நான் சொல்றதுக்கு நான் கொஞ்சம் முற்பட்டு நான் பேசுறேன். அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு. ஆன்லைன்ல பண்ற மாதிரி ஆட்கள் வேணும். அவரு அவங்க எப்படின்னா ஒரு சொபிஸ்டிகேட்டான ஒரு விஷயத்துக்குள்ள உட்காந்து சொபிஸ்டிகேட்டா பண்ண ஆசைப்படுறாங்க. அவங்க தர லோக்கல இறங்குறதுக்கு, ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்றதுக்கு அதுக்கு ரெடியா இல்லை. சொல்ல போனா அவங்க அப்பா ப்ராடக்ட் சூப்பரா பண்ணலாம்,
அதுவே செம்மையா பண்ணலாம். அவருக்கு கௌரவ குறைச்சல இருக்கு அந்த ப்ராடக்ட்டை சொல்றதுல, அந்த ப்ராடக்ட்டை பேசுறது, அந்த ப்ராடக்ட் விளம்பரப்படுத்துறது. அப்ப கொஞ்சம் ஹை லெவலா பாக்குறது. ஹை லெவலா பார்த்தா ஹை லெவல் மேனுஃபேக்சர் இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காரு. கிடையாது. சில ஹை லெவல் ப்ராடக்ட்டா லோ லெவல் பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மைக்ரோ லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்மால் லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. அது இறங்கி போகணும். நம்ம அந்த அந்த ஒரு உணர்வே வரமாட்டேது. நானா அப்படி வண்டி கிடைச்சி அப்படி உட்காந்து நானும் ஆரம்பத்துல போயிருந்தேன். வெரி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்ப நானும் ஜம்முன்னு போயிருப்பேன். 50 பேட்டரி பார்த்துருப்பேன். அவ்வளவு ஏக்கம் வருது எனக்கு அவர் சொல்லும் போது. ஏன்னா இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு, இறங்கி பார்க்க யோசிக்கிறாங்க, ஒரு நேர்ல பார்க்க யோசிக்கிறாங்க.